வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். வகுப்பினர் கேள்விகள் கால்குலேஷன்ல பாஸ்போர்ட் கேள்விகள் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். அதுல நம்ம இன்றைக்கு என்ன செய்ய போறோம்னா 2021ஆம் ஆண்டு 2021ஆம் ஆண்டு வந்த பாஸ்போர்ட் கேள்வியை பார்க்க போறோம். 2021ஆம் ஆண்டு வந்த பாஸ்போர்ட் கேள்வியை பார்க்க போறோம். இதை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா என்ன சொல்லிக்கன்னு சொல்லிச்சேன்னா பாருங்க 2021 ஒன்பதாவது எஸ்ஐ கேள்வி 9வது ரிப்பார்ட். இதை பாருங்க என்ன சொல்லிக்கன்னு சொல்லிச்சேன்னா ஒரு கலவை எக்ஸில் அலுமினிய சல்பைட்டு பெரிக் சல்பைட் இவங்க ரெண்டும் இருக்காங்க. ஒரு கலவை எக்ஸ்ல அலுமினிய சல்பைட்டு பெரிக் சல்பைட் ரெண்டு இருக்காங்களா? இதுல பாத்தீங்கன்னா எக்ஸ்ல அலுமினிய சல்பைட் பெரிக் சல்பைட் அதாவது AlS3 Fe2S3 ஆகியவற்றில் 90% கணிப்பதற்கு பின்னர் நடைமுறை பயன்படுத்தப்பட்டது. என்னன்னு சொல்லிட்டேன்னா கலவை எக்ஸில் ஒரு திணிவு எம்மானது ஐதரசன் வாயுவின் கீழ் உயர் வெப்பநிலையில் வெப்பமேற்றப்பட்ட போது ஏன்னா கலவை எக்ஸில் ஒரு திணிவு எம்மானது ஐதரசன் வாயுவின் கீழ் உயர் வெப்பநிலையில் வெப்பமாக்கப்பட்ட போதோ அலுமினிய சல்பைட் மாற்றமடையாமல் இருக்கும். அதே வேறு பெரிக் சல்பைட் ஆனது இரும்பு உலோகமாக மாற்றமடைந்தது. இதன் இறுதியில் 0.824 கிராம் திணிவோ பெறப்பட்டது. அதாவது அலுமினிய சல்பைட் அப்படி இருக்கு. என்ன நெரிக்கல்ஸ் பாத்தீங்கன்னா அந்த கலவையில ரெண்டு பேர் இருக்காங்க. யார் யாரு? அலுமினியம் சல்பேட்டும் பெரிக் சல்பேட்டும் இருக்காங்க. ஸோ பெரிக் சல்பேட்டும் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க. அலுமினியம் சல்பேட்டும் பெரிக் சல்பேட்டும் இருக்காங்க. இதுல பாரு அலுமினியம் பெரிக் சல்பேட்டும் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டோம்னா இதுல அலுமினியம் சல்பேட் பெரிக் சல்பேட்டும் இருக்காங்க. இதுல அவன் இந்த சேர்ந்து இந்த கலவை எக்ஸ்ல இந்த குறிப்பிட்ட எந்த திணிவை எடுத்து அவன் ஐதரசன் முன்னிலையில என்ன செய்யறான்? ஐதரசனோட வெப்பமாக்குறான். ஐதரசனோட உயர் வெப்பநிலை வெப்பமாக போகல. என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டேன்னா உனக்கு அலுமினிய சல்பைட் அப்படி எரிக்க இந்த பெரிக் சல்பைட் என்ன சொல்லி தாக்கமான இது அலுமினிய சல்பைட் அப்படி எரிக்க பெரிக் சல்பைட் வந்து தாக்கமான இது பெரிக் சல்பைட் தாக்கமான எட்டு தாக்கம் நடக்குது. அதுக்கு இந்த பெரிக் சல்பைட் தாக்கமானது ஐதரசனோட பெரிக் சல்பைட் தாக்கணும் என்ன செய்யுமா இரும்பு உலோகமும் சக H2S சரி உணவு கிடைக்கும். H2S கிடைக்கும். தாக்கத சமப்படுறது மாற்றி தாக்கத சமப்படுத்துறதுக்கு இதுல பாரு இவரு +3ல இருந்து 0க்கு போறாரு. +3ல இருந்து 0க்கு போறாரு. இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா 0த்துல இருந்து -1 +1க்கு போவாரு. இவர் வந்து +3ல இருந்து 0க்கு போறாரு. இவர் வந்து 0த்துல இருந்து எங்க போறாருன்னா +1க்கு போறாரு. +1க்கு போறாரு. இவர் 0த்துல இருந்து +1க்கு போறாரு. ஒருத்தருக்கு ஒரு மாற்றம், ரெண்டு வர்க்கத்துல ரெண்டு மாற்றம் இருப்பாரு. இதுல பாத்தீங்கன்னா +3ல இருந்து 0க்கு போறாரு. +3ல இருந்து 0க்கு போறாருன்னு சொன்னா ஒருத்தருக்கு 3 மாற்றம். பாரு காலத்துல 3 மாற்றம், ஒருத்தருக்கு 3 மாற்றம், ரெண்டு பேருக்கு 6 மாற்றம் கிடைக்கும். காலத்துல 6 மாற்றம் முடிச்சுட்டு 2 மாற்றம் கிடைக்கும். இங்க 3 போடுறேன். இங்க 3 போடு. இங்க 3 போட்டு 6 ஹைட்ரஜன் இருக்காரு. 6 ஹைட்ரஜன் இருக்காரு. இதுல பாத்தீங்கன்னா 3 சல்பர் இருக்குது. இங்க என்ன போடுவாரு? இங்க 6 ஹைட்ரஜன் இருக்காரு. 6 ஹைட்ரஜன் இங்க என்ன செய்வோம்? இங்கேயும் 3 போடுறோம். 3 சல்பர் இருக்குது. இங்க 3 சல்பர் இருக்கு. 2 இரும்பு இருக்குது. இங்க 2 போடு. தாக்கம் சாவப்படுத்தப்பட்டிருக்கு. சரி, அடுத்து என்ன சொல்றான்னு சொல்லிட்டுன்னா இதுல 0.84 ஓகே 0.84 கிராம் வைக்கிறோம். ஓகே சரிதான், இது இருக்கட்டும். அடுத்தது என்ன சொல்றான்னு சொல்லிட்டோம்னா கலவை எக்ஸில் வேறொரு உயர் வெப்பநிலையில் வலிமை வெப்பமாக்கப்பட்டது. உயர் வெப்பநிலை வலிமை வெப்பமாக்கப்பட்ட போதோ அலுமினிய சல்பேட் பெரிக் சல்பேட் ஆகிய இரண்டும் SO2 வாயுவை வெளியிட்டவாறு பிரிகடைந்தன. அந்த SO2 வாயு H2O2 கரைசலுடன் முன்னிலை செலுத்தப்பட்டு ஒரே விளைபொருளான H2SO4 அமிலமா உட்கேட்டப்பட்டது. சரி, ஓகே. இன்புள் கரைசலும் 3 சரிவை கொண்ட நியம எண்ணோ கரைசலோட பிணத்தையும் காட்டிய முன்னிலையில் நியமனம் செய்யப்பட்ட போது அலைவாசிக்கு 36% மறந்தது. ஓகே சரி, இங்க பாருங்க என்ன சொல்றான்னு சொல்லிட்டேன்னா பாரு
இந்த கலவையில வேறொரு திணிவு எம் எடுக்கலாம். வேறொரு திணிவு என்ன எடுத்து அதற்கு சரியான்னு சொல்லிட்டோம்னா வழியில வெப்பமாக்குறாங்க. வழியில வெப்பமாக்கிறான்னு அந்த வழியில ரெண்டு இருக்காங்க. இந்த கலவையில குறிப்பிடாத எடுக்கான எந்த எம் திணிவு எடுக்கான் எடுத்து இது வந்து இருப்பாங்க யாரு S3 FP2 S3 இருப்பாங்க. இவங்க சொன்னா வழியில வெப்பம் ஏற்றணும். வழியில வெப்பம் ஏற்றணும் சரியா காணத்துக்குள்ளா வழியெல்லாம் என்னுடைய காணத்துக்குள்ளாய் போகணும். நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லிட்டேன்னா அவனுக்கு வழியில காணத்துக்குள்ளா காணத்துக்குள்ள என்னோட என்ன விளைவா கிடைக்கும்னு சொல்லிட்டேன்னா அதாவது Al2O3 சக SO2 வாயுவும் விளைவா கிடைக்கும். இங்க Fe2O3 ஆக்சைடும் அதாவது SO2 வாயு ஆக்சைடும் SO2 வாயுவும் செய்யும் பொழுது விளைவா கிடைக்கும். ஆக்சைடும் SO2 வாயு உனக்கு என்ன செய்யும் இதுல விளைவா கிடைக்கும். தாக்கத்தை சாப்பிடுறது பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு அலுமினியத்துல ஒட்டி மாற்றம் இல்ல பிளஸ் தான். ஓகே இதுல பாத்தீங்கன்னா சல்பர் பாத்தீங்கன்னு சொல்லிட்டு நீங்க -2 இருந்து பிளஸ் போக போறீங்க. -2 பிளஸ் போக போறீங்க. இவர் பாத்தீங்கன்னா பூஜ்ஜியத்துல இருந்து -2 போறீங்க. பூஜ்ஜியத்துல இருந்து -2 போறீங்க. பூஜ்ஜியத்துல இருந்து -2 போறீங்க. இதுல பாத்தீங்கன்னா இப்ப -2 இருந்து பிளஸ் போக போற 6 மாற்றம் பூஜ்ஜியத்துல இருந்து -2 போற 2 மாற்றம். இதுல 6 மாற்றம் இதுல 2 மாற்றம். ஒருத்தருக்கு 6 மாற்றம்னா 3 பேருக்கு எத்தனை 3 பேருக்கு 18 மாற்றமா இருக்கு. இதுல ஒருத்தருக்கு 6 மாற்றம்னா 3 பேருக்கு எத்தனை 18 மாற்றமா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா பூஜ்ஜியத்துல இருந்து -2 போற 2 மாற்றம். ஒருத்தருக்கு 2 மாற்றம் 2 பேருக்கு 4 மாற்றம். இதுல 4 மாற்றம் இந்த 18 மாற்றம். இதுல 4 மாற்றம் இதுல இவங்களை பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல வந்து 4 மாற்றம் பிடிக்காது. உச்சியத்துல வந்துட்டு 18 மாற்றம் பிடிக்காது. சாப்பாடு சாப்பாடு பாத்தீங்கன்னு சொல்லிச்சோம்னா இதுல 9 இங்க 9 இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இங்க 2 போடணும். இங்க 2 போடணும். இங்க 2 போடணும்னு சொன்னா இங்க 2 போடணும். இங்க 2 போட வேண்டிய வரும். சரி இங்க 4 அலுமினியம் ஆக இங்க 4 அலுமினியம் இங்க போடணும். அடுத்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சோம்னா சல்பர் பாத்தீங்கன்னா இதுல 6 சல்பர் இருக்காரு 6 சல்பர் இருக்காரு. இங்கேயும் சரி 6 சல்பர் போடுவோம். இப்போ ஒரு சிறிய காக சாப்பிட பண்ணீங்க. இதுல பாத்தீங்கன்னா 2 தடவை 3 6 இதுல 2 6 2 தடவை 6 12 12 மாறும் 17 நோட் சென்டிகள். இதே பார்த்தோம்னா 17 நோட் சென்டிகள். அதே அதே கீழே வரும் சொன்னா மாற்றங்கள் அதே அளவு தான். அதே அளவு ஒற்றியல் அதே அளவு ஒற்றியல் அதே அளவு மாற்றங்கள் இருக்குது. இதே பிக்ஸ் பண்ண தான் இருக்கும். இதான் தாக்கம். அடுத்து என்ன சொல்றாருன்னா இந்த வெள்ளாயின SO2 தானே இந்த வெள்ளாயின SO2 இந்த SO2 வாயு எடுத்து நடத்தினா H2O2 தாக்கம் H2O தாக்கம் கிடைக்கும். SO கிடைப்பாரு. SO கிடைப்பாரு. ஓகே அடுத்து பாத்துச்சுன்னா இந்த H2SO இருக்கிறது இந்த H2SO இந்த H2SO அவன் என்ன நடத்துதுன்னா NaO இதோட தாக்கம் அப்படின்னு நமக்கு Na2SO4 H2O விளைவா கிடைக்கும். H2O விளைவா கிடைக்கும். தாக்கத்தை சமப்படுத்துறதுக்கு இங்க 2 போட முடியாது. சரிதானே? ஓகே தாக்கம் சமப்படுத்தி இதுல பாத்தீங்கன்னா இருந்தா இந்த கேள்வி செய்து போறது 2 சேர்ந்தது இல்லை. ஒன்று என்ன சொல்றதுன்னா ஆரம்பத்தில் எப்படி எடுத்து 5 போட்டு எடுத்தோம். அதுவே சல்பேட் வந்து எரியாம என்ன செய்யுது பெரிக் சல்பேட் மட்டும் எரியுது. பெரிக் சல்பேட் எரிஞ்ச உடனே நமக்கு என்ன செய்யுது இரும்பு வீழ்வடி இரும்பு திரிவோடு கிடைக்கும். இதோட சேர்ந்து ஏற்கனவே அலுமினியம் சல்பேட் டிப்பர் தான் அலுமினியம் சல்பேட் டிப்பர் தானே அவர் பேருதான். அவர் என்ன சொல்றீங்க 0.8 இருந்து 4 கிராம் 0.8 2 4 கிராம் இதை செய்யும். இந்த பாரு இதுல இந்த குறிப்பிட்ட அளவு எந்த திரிவு இருக்கிறதா இந்த குறிப்பிட்ட அளவு எந்த திரிவு இல்லை. குறிப்பிட்ட அளவு எந்த பிரிவுல இவங்க 2 பேரும் பிரிக்காங்க. நான் இவங்க 2 பேரும் மூணளவு இவர மூணளவு நான் எக்ஸ் எடுக்கேன். இவர மூணளவு நான் வைகிட்டு எடுக்கேன். இவர மூணளவை வைகிட்டு எடுக்கேன். சரிதானே? சரி இங்க பாரு இவர மூணளவு எக்ஸ் எடுக்க இவர மூணளவை நான் வைகிட்டு எடுக்கிறேன். இங்க அந்த குறிப்பிட்ட அளவு எம் குறிப்பிட்ட அளவு எம். சரியா? ஓகே இது பாரு இவர மூணளவு எக்ஸ் எடுக்கிறேன். இவர எக்ஸ் இங்க உருவாக்குவாரு. இங்க உருவாகி இருக்கும் 2 எக்ஸ் உருவாகி இருந்தோம்
10x உருவாக்கின இரவும் 2x சொன்னா இதுல இருந்து அந்த வின் பண்ணிக்கான வின் பண்ணி தெரியல இந்த எக்ஸை திரும்ப கண்டுபிடிக்கணும் என்ன உருவாகின அதாவது இரும்புல மூணாவது 2x சொல்றேன்னா அதாவது மூணு பெருக்கிட்டேன்னு சொல்றேன்னா அது வெளிக்கு வருவாரு அதோட பேருக்கு இந்த அல்மினியம் பாருங்க அலுமினியம் சால்பேட் பாரு இதுல இருந்து ஒரு தொடர்பு கொண்டது நம்ம என்ன சொல்லிட்டோம்னா இவர திணிவு பாத்தீங்கன்னு சொன்னா மூணாவது 2x அப்ப மொத்தத்துக்கு இவர வரப்போகும்னு சொல்லிட்டு பாரு இவர 56 வர மூலத்தின் 56 2x படிக்கிறீங்க 112x 112x அதோட இவர திணிவா கூட்டப்பாரு இவர திணிவா கூட்டினு அலுமினியம் சால்பேட் பாத்தீங்கன்னா 32 மூணு தடவை 96 இதுல 27 2 26 56 கூட்டினா 150 அடிக்கும் அப்ப 150 இது அவங்க எவ்வளவு அடிக்கப்போதோ 0.8224 இது ஒரு சாம்பார் இது ஒரு சாம்பார் அடுத்த வார்த்தை பார்த்தீங்கன்னா கீழே இங்க இருந்து ஒரு சாம்பார் எடுக்க முடிய வாய்ப்பு இங்க இருந்து என்ன செய்யலாம் சாம்பார் எடுக்கக்கூடிய வாய்ப்பு தெரியும் அதுல என்ன சொல்லிக்கணும் இங்க தேவைப்பட்ட எண்ணெயை வச்சுட மூலளவு காண்றதுக்கு செறிவும் கனவுல தந்திருக்காங்க என்ன வச்சு செறிவுன்னு சொன்னா ஒரு மூல் டெசிமீட்டர் ஒரு மூல் மூல் பை டெசிமீட்டர் கணம் கனவுல பாத்தீங்கன்னா 36 சென்டிமீட்டர் கணம் 36 சென்டிமீட்டர் கணம் இதுல நம்ம என்ன தெரிஞ்சோம்னா எண்ணெயோ மூலளவு காண்றோம் எண்ணெய் மூலளவு பாத்தீங்கன்னா நமக்கு என்ன நடக்குதோ எண்ணெய் வைக்கிற மூலளவு பாத்தீங்கன்னா ஒரு மூல் டெசிமீட்டர் மைனஸ் 36 10 சயம் 36 10 சயம் டெசிமீட்டர் இதை குறிக்கிறேன்னு சொன்னா 36 10 சயம் 3 மூலரை பரிகாரு இந்த எண்ணெய் வச்சு மூலரை சொன்னா அதுல சொன்னா இதுல பீதமான குடும்பம் பாத்தீங்கன்னா 1 2 இதுல அரைவாசி இதுல அரைக்கி இதுல இருந்து ஒரு எஸ்டு போட மூலமா பார்க்கலாம் எஸ்டு போட மூலம் இதுல அரைவாசி 36 10 சயம் 3 அரை சரி இதை சொல்லிக்கிறேன் 18 தர 10 சயம் 3 மூலம் 18 தர 10 சயம் 3 மூலம் அடிக்கக்கூடியாரு இந்த போட மூலம் போட மூலளவு இங்க இருந்து வந்து எஸ்பிஎஸ்ஓ போடுறது இவர் வந்துட்டு இவர் வந்து 18 10 சயம் 3 மூலம் இந்த எஸ்ஓ நினைக்க போதும் 18 தர 10 சயம் 3 மூலம் இதுல என்ன சொல்லலாம் சொன்னா SO2 மூலளவு நினைக்கும் போது 18 தர 10 சயம் 3 மூலம் 18 தர 10 சயம் 3 மூலம் இருக்கு இங்க பாரு நம்ம என்ன சொல்றோம்னு சொன்னா குறிப்பிட்ட எந்த திசையில இவர் எக்ஸ் எடுத்திருக்கோம் அதாவது பெரிசல்பேட் எக்ஸ் எடுத்திருக்கோம் அதுவே சொல்லப்பட்ட y எடுத்திருக்கோம் இவர் y சொல்லிட்டுன்னா 2 6 3 இவர் y தாக பண்ணுங்க இவர் என்ன செய்வாரு இவர் 3 y உருவாக்குவார் அதே மாதிரி இவர் பார்த்தீங்கன்னு சொன்னா இவரு எக்ஸ் தாக்கம் அடைஞ்சான்னு சொன்னா 2க்கு 6 ஆகிய 1க்கு 3 போமாசியா இருக்காரு 1க்கு 3 பீசமா இருக்குது 1க்கு 3 பீசமான இருக்காங்க ஆகவே இதுல பாத்தீங்கன்னா இங்க எக்ஸ் தாக்கம் அடைஞ்சா எத்தனை ஒரு 3x உருவாகும் 3x இவங்க 2 பேர் அதாவது இவங்க 2 பேரும் சேர்ந்த ஆட்கள் தான் இவங்க 2 பேரும் சேர்ந்த இந்த வந்திருக்கிறவர் இவங்க வந்துட்டு எவ்வளவு தெரியும் 18 10 சரி 3 அவனுக்கு என்ன இருக்குதுன்னா 3x 3y சமன் 18 தர 10 சரி 3 சொல்லலாம் இதை சொல்லிக்கிறீங்களா x y சமன் 6 தர 10 சரி 3 மூலம் 6 தர 10 சய 3 மூலம் இருப்பாரு இது வந்துட்டு 2வது சாம்பார் இது வந்துட்டு 2வது சாம்பார் இது வந்துட்டு 2வது சாம்பார் உனக்கு என்ன செய்யலாம் இதுல அடுத்த கேள்விகள் செய்து போகலாம் இந்த 2வது சாம்பாடு இந்த 2வது சாம்பாடு நான் என்ன 150 பெருக்கணும் 150 பெருக்கணும்னு சொன்னா 150 எக்ஸ் 150 y சமன் பெருக்கணும் என்ன 150 900 10 செய்யணும் அதாவது 9 அடிக்கணும் 9 அடிக்கப்படும் இது வந்துட்டு 3வது சாம்பாடு 3வது சாம்பாடுல இருந்து 1வது சாம்பாடை கழிச்சா 3வது சாம்பாடு 1வது கழிச்சா 150 எக்ஸ்ல இருந்து 112 எக்ஸ் போனீங்கன்னா 38 எக்ஸ் ஆகும் 38 எக்ஸாம் 38 எக்ஸாம் இதுல வந்து கணக்கோட 76 தர 10 சயம் 3 அடிக்கும் 76 தர 10 சயம் 3 அடிக்கும் ஆகவே எக்ஸாம்
பிரிப்பீங்கன்னா 2 தர 10 சய 3 அடிக்க போகுது. எக்ஸ் வந்துட்டு எவ்வளோ 2 தர 10 சய 3 எக்ஸ் வந்து 2 தர 10 சய 3 இந்த ரெண்டாவது சமன்பாடு இந்த இருக்கிற ரெண்டாவது சமன்பாடு கொண்டு போட்டா இருந்தா உனக்கு என்ன போட்டோம் வயசாக 4 தர 10 சய 3 வரைக்கும் இந்த ரெண்டாவது சமன்பாடு கொண்டு போட்டா இருந்தா உனக்கு என்ன போடும் வயசாக 4 தர 10 சய 3 வரைக்கும் வயசு வந்து 4 தர 10 சய 3 அவன் என்ன கேள்வி கேட்டிக்கான்னு சொல்லி பாரு சமன்பாடுகள் இதெல்லாம் கேட்டு அடுத்த கேள்வி கேட்டிக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா 2 வரையும் திணிவு சதவீதம் கண்டுபிடிக்கிறான் திணிவு சதவீதம் கண்டுபிடிக்கலாம் இதுல இருந்து இவர திணிவடத்தை சொல்லிருந்தான் யார பெரிக் சல்பேட்டை திணிவடத்தை சொல்லிச்சுன்னா உனக்கு என்ன வர போதும் பெரிக் சல்பேட்டை திணிவடத்தை சொல்லிச்சுன்னா பெரிக் சல்பேட்டை திணிவடத்தை சொன்னா அவர்தான் நம்ம எக்ஸிபிள் வச்சோ 2 தர 10 சய 3 மூல் தர இவர் மாறு இதுல 96 இதுல பாத்தீங்கன்னு சொல்லிட்டோம்னா 112 96 208 எவ்வளோ 208 வரப்படுறது தர 208 கிராம் மூல் மைனஸ் இதை குறிக்கிறீங்களா இருந்தா இதை குறிக்கிறீங்களா இருந்தா 0.416 கிராம் வரைக்கும் 0.416 கிராம் வரைக்கும் இதுல அடுத்து வந்துட்டு 7 அலுமினியம் சல்பேட்டை திண்மத்தில இருந்தா என்னோட ஒரு 4 தர 10 சய 3 இருக்காது 150 கிராம் மூல் மைனஸ் 1 இதை குறிக்கிற இருந்தாலும் 0.6 கிராம் வரைக்கும் போகும் 0.6 கிராம் திணிவுட்டது மொத்த திணிவு மாத்த இதுல இருந்து மொத்த திணிவு எடுத்துன்னா 0.416 கிராம் 0.6 கிராம் கூட்டினையா இருந்தா 0.6 கிராம் வரைக்கும் இதுல வந்து திணிவு சதவீதம் ரெண்டு பேரும் திணிவு சதவீதம் எடுத்துன்னா இவர திணிவு சதவீதம் மட்டும் இருக்காது யார 2 பேரும் திணிவு சதவீதம் எடுத்துன்னா என்ன செய்யறது அப்படின்னா Fe2S3 Fe2S3 திணிவு சதவீதம் மட்டும் இல்ல 0.416 கிராம் 0.416 கிராம் 1.016 கிராம் 600 மில்லி இதை சொல்லிக்கிறீங்களா இருந்தா திணிவு சதவீதம் வருவாரு 40.94 40.94 பாருங்க அடுத்து திணிவு சதவீதம் யார A2S3 அலுமினியம் சல்பேட் திணிவு சதவீதம் மட்டும் இல்ல கவனிக்கிறது 0.6 கிராம் கீழே 1.016 கிராம் 600 மீதம் இதை சொல்லிக்கிறீங்களா இருந்தா உனக்கு வர போதும் 59.06 59.06 இவங்க 2 வரை கூட்டிங்களா இருந்தா உங்களுக்கு என்ன செய்யணும் 100 வீதம் வரணும் அவங்க 2 வரை கூட்டிங்களா இருந்தா உங்களுக்கு என்ன செய்யணும் 100 வீதம் வரும் இதான் வந்துட்டு 2021 ஆண்டு வந்த பாஸ் பேப்பர் கேள்வி 2021 ஆண்டு வந்த பாஸ் பேப்பர் கேள்வி ஓகே பிள்ளைகள் அடுத்தது